2006ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடனை திருப்பி வசூல் செய்ய முயற்சி நடப்பதாக கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு இதுபோல எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருணாநிதியாலும் கருணாநிதி குடும்பத்தாலும் நடத்தப்பட்டு வரும் திமுக என்ற கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் மத்தியில் ஒரு செல்லாத நோட்டாகிவிட்டது. இனிமேல் அந்த கட்சியையோ கருணாநிதியையோ மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத நிலையில் கூட்டுறவுத்துறையை பற்றி உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியில் 2006இல் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடனை திரும்ப வசூல் செய்ய முயற்சி நடப்பதாக ஒரு பொய்யான அறிக்கையை கருணாநிதி வெளியிட்டுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினர் முறைகேடாக வாங்கிய பயிர்க்கடன்களை மக்களின் வரிப்பணத்தின் மூலமாக 2006இல் தள்ளுபடி செய்தவர்தான் கருணாநிதி. அந்த கடன் தள்ளுபடி தொகையை கூட கூட்டுறவு நிறுவனங்களுக்கு திரும்ப செலுத்தாதவர்தான் கருணாநிதி. அந்த கடன் தள்ளுபடி திட்டத்தில் பயனடைந்தவர்கள் பெரும் பணக்காரர்களும் கருணாநிதியின் கட்சிக்காரர்களும் தான். இதனால் ஏழை விவசாயிகளுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நடுக்காவேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் உறுப்பினர் திருமதி சுசீலா என்பவருக்கு 2001-2002இல் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் அசல் 7000 ரூபாய் தவணை தவறி வசூலிக்கப்படாத நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிலுவையிருந்த மொத்த கடனான 10,990 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு சான்று வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவருக்கு மீண்டும் கடந்த 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நெல் சாகுபடி செய்ய பயிர்க்கடன் வழங்கப்பட்டு 18,105 ரூபாய் தவணை தவறியுள்ள நிலையில் தற்போது அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இக்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி தேதியான கடந்த 2006 மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு வழங்கப்பட்ட கடனாகும். கருணாநிதி கூறியது போல் தள்ளுபடி செய்யப்பட்ட கடனுக்காக எந்த நோட்டீஸும் யாருக்கும் அனுப்பப்படவில்லை என்பதுதான் உண்மை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கூட்டுறவுத்துறை ஒரு பொற்காலத்தை கண்டறிந்திருக்கிறது. தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் முதல் மாவட்ட மாநில இணையம் வரை அனைத்தும் மக்களின் நம்பிக்கையை பெற்று வரலாறு காணாத அளவிற்கு ஏறத்தாழ 42,625 கோடி ரூபாய் அளவிற்கு வைப்பீடுகளை பெற்றுள்ளது. மேலும் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் ஆதி திராவிட பழங்குடியின மற்றும் ஏழை எளிய விவசாயிகளுக்கு 16,251 கோடி ரூபாய் அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 37 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள். இவ்வாறு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக செயல்படும் தமிழக கூட்டுறவுத்துறை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவில் சிறந்த சங்கங்களுக்கான பல பரிசுகளை தொடர்ந்து பெற்று வருகிறது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த உண்மையை மறைத்து கபட நாடகம் ஆடி எதையாவது கூறி மக்களின் முதல்வர் அம்மாவின் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைக்கும் கருணாநிதியின் முயற்சிகள் மக்கள் மத்தியில் எடுபடாது. தமிழ்நாடும் தமிழக மக்களும் என்றும் மக்களின் முதல்வர் பின்னால் தான் உள்ளனர் என்பது தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் பூஜ்ஜியத்தையும் தோல்விகளையும் பெற்று வரும் கருணாநிதிக்கு இன்னுமா புரியவில்லை என்றும் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்.